கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதி குணமானதும் சில மாதங்களுக்கு பிற்பாடு ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு, இதை பாருங்க, ரேவதிக்கு பழைய நினைவுகள் வர மாதிரி யாரும் எதுவும் ஞாபகமாக பேசிடாதீங்க. ரேவதி போக்கில் இருக்கட்டும். பழசை பற்றி யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா ரேவதிக்கு அவள் உயிருக்கே ஆபத்து வந்துடும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டி வைக்கிறாங்க சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும். இது தெரியாத மயில் வாகனம், ராஜராஜன், ரோஹிணி, சுவாதி இவங்க எல்லாரும் இதுதான் உண்மையாட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ரேவதி வீட்டில் ஒரு பைக் ஒன்று புதுசாக நிற்குது. அதை பார்த்த ரேவதி ஆச்சரியப்படுறாங்க. என்னது பைக்கு வித்தியாசமாக இருக்குது, இந்த பைக்கு அம்மா ஒரு வேளை யாருக்காக வாங்கியிருப்பாங்க, என்னென்னு கேட்கலாமா அப்படின்னு யோசிச்ச ரேவதி உடனே போய் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட, அம்மா பைக் ஒன்று வந்து நிற்கிது, அது யாருக்காக வாங்கியிருக்கீங்க அம்மான்னு கேட்குறாங்க ரேவதி. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி பதறாங்க. ஐயோ, எங்கே கார்த்தியை பற்றி ஞாபகம் வந்துடுமோ, இவ தானே அந்த பைக்கவே வாங்கினா, அவள் கார்த்திக்காக வாங்கியிருக்கா, டக்குன்னு ஞாபகம் வந்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி ஒரு பொய்ய சொல்கிறாங்க. இந்த பக்கம் மயில் வாகனம், ராஜராஜன் இவங்க எல்லாரும் இந்த பைக்கு பார்த்தாவது கார்த்தி ஞாபகம் வருமானு பார்க்கலாம் ஆசையாக தான் புருஷனுக்கு கல்யாண நாளுக்காக வாங்கி கொடுக்கலான்னு நினச்சவளோட வாழ்க்கை இப்படி திசை மாறி போச்சு. புருஷனையே மறந்துட்டு இப்போ அது யாருக்காக வாங்கியிருக்குன்னு போய் அவங்க அம்மா கிட்ட கேட்குறா. நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட ஏதாவது ஒரு துளி அறுத்துளி உண்மையை சொல்லியிருக்கலாம். அது இல்லாமல் போச்சேன்னு நினைக்கிறாங்க மயில் வாகனம். இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி அழகாக ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், அங்கே எனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாங்கங்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி, ஓ இவ்வளோ அழகான பைக்கு உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்களா, பைக்கை பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குமாங்கிறாங்க. அக்கா, இவன் இப்படியே போகிறத பார்த்தா நிச்சயமாக அந்த கார்த்தி பையில பற்றி ஏதாவது ஞாபகம் வந்துட்டா என்னக்கா செய்கிறது, ஏதோ பொருளையெல்லாம் பார்த்து இது யார் வாங்கினா, எதுக்கு வாங்கினா, ஏன் வாங்கினா, இப்படியெல்லாம் கேள்வி வரும்போது கண்டிப்பாக அந்த பையில பற்றி ஏதாவது ஒரு அங்க அடையாளங்கள் தெரிஞ்சால் கூட இவ அப்படியே திசை மாறிடுவாளே, என்னக்கா பண்ணலாங்கிறாங்க சந்திரா. இது கேட்ட சாமுண்டீஸ்வரி, சந்திரா நீ ஒன்றும் பயப்படாத, அதான் மாத்திரை கொடுத்துருக்காங்கல்ல, பழசெல்லாம் ஞாபகம் வராத அளவுக்கு அவளுக்கு மாத்திரையை தினம் கரெக்டாக கொடுத்தோம்னா நிச்சயமாக பழசு எதுவுமே அவள் ஞாபகத்தில் இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பையில பார்த்தா கூட இவளுக்கு யாருன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, கவலைப்படாத, ரேவதிக்கு அந்த டிரைவர் பையனோட ஞாபகமே வராத வரையும் நாம பண்ணிடலாங்கிறாங்க. சரிக்கா, எப்படியோ அந்த டிரைவர் பையனை பற்றி யோசிக்காமல் இருந்தானா எனக்கு அது போதுங்கிறாங்க சந்திரா. ரேவதி சாப்பிட்றதுக்காக வராங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு கேட்குறாங்க. சப்பாத்தியும் குருமான் தான் வச்சுருக்கோங்கிறாங்க. இது கேட்டதும் ரேவதி ரொம்பவே சலிச்சுக்கிறாங்க. என்னக்கா இது, ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் கொடுத்தாங்க, நாக்கெல்லாம் அப்படியே மரத்து சலிச்சு போச்சு, நான்வெஜ் ஏதாவது செய்யக்கூடாதா, சுருக்குன்னு காரசாரமாக சாப்பிடணும் போல் இருக்குதுங்கிறாங்க ரேவதி. இன்னைக்கு இதை சாப்பிட்டுக்கோ, நாளைக்கு வேணால் நான்வெஜ் எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி, ரோஹிணி இவங்க எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. இதை கேட்ட ரேவதியும், எனக்கு நான்வெஜ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் சாப்பிடணும் போல் இருக்குது, சரி பரவாயில்ல, உங்களுக்காக இன்னைக்கு இதை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ரொம்ப நாளைக்கு நான்வெஜ் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ரேவதி. இதை பார்த்த மயில் வாகனம் இந்த விஷயத்தை உடனே நம்ம கார்த்திகிட்ட சொல்லணும்னு சொல்லி, கார்த்தி எங்கப்பா இருக்கேன்னு கேட்கும்போது நான் ஆசிரமத்தில் தான் இருக்கிறேங்கிறாங்க. ரேவதி என்ன சொன்னா தெரியுமா, அவளுக்கு நான்வெஜ்னா பிடிக்கும்னு சொன்னா. இன்னைக்கு சப்பாத்தி குருமான்னு சொன்னதும் எனக்கு நாக்கெல்லாம் மரத்து போச்சு, நான்வெஜ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமல்ல, எனக்கு அதை செஞ்சு கொடுங்கன்னு அவள் கேட்டா. அப்படின்னா அவள் பழசு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்குப்பா, அதனால கண்டிப்பாக உன்னை நினைக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் சான்ஸ் இருக்குதுங்கிறாங்க மயில் வாகனம். அப்படியா, கேட்குறக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா, இப்போ நான் ரேவதியை இப்படி வீடியோவில் காட்டுட்டுமாங்கிறாங்க மயில் வாகனம். அதெல்லாம் வேண்டாங்க, இப்போ யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும், எதுக்கு தேவையில்லாத வம்புங்கிறாங்க. மயில் வாகனம் கார்த்திகிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேங்கிறாங்க. அப்படியா, என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க கார்த்தி. இனிமேல் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறக்கு ஆள் இருக்காது. ஏன்னு கேட்டால் அவங்க திருப்பதி நடவாத போகிறாங்களாம். ஆனால் எனக்கு அதை சொன்னதும் நம்புற மாதிரி தெரியல, அக்காவும் தங்கச்சியும் வேறு ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் சின்னத்தை சொன்னது என்னவோ நடைபாதிக்காக நான் போய்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. இதை கேட்ட கார்த்தி அவங்களுக்கு சந்தேகமாகவே இருக்குது. இல்லைங்க, இருக்க சான்ஸ் கிடையாதுங்கிறாங்க. அதான்ப்பா எனக்கு அப்படித்தான் சந்தேகமாக இருக்குது. இவ்வளோ நாளாக கோயில் குளம்னா எங்கேயும் போக மாட்டாங்க, இந்த குடும்பத்தை எப்படிடா கெடுக்கலான்னு உருட்டி உருட்டி உழுந்து வருவாங்க. ஆனால் இப்போ என்னடானா கோயில் குளம் போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இவங்க ஒருவேளை சிவனாண்டி கூட தனியாக எங்கேயாவது போகிறாங்களோ என்னவோ, அதுவும் தெரியலைங்கிறாங்க மயில் வாகனம். சரிங்க, அது என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சா போதும், ஆனால் ரேவதியை பத்திரமா பார்த்துக்கோங்கிறாங்க கார்த்தி. எங்களுக்கு அதை தவிர வேறு என்ன வேலை இருக்குங்கிறாங்க மயில் வாகனம். சாமுண்டீஸ்வரி சூரியகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சூர்யா, நீ ரொம்ப நாளாக என் பொண்ணு ரேவதியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கல்ல, நீ எப்போ வரப்போகிறேன்னு கேட்குறாங்க. அதுவா, நான் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகிறேன், உன் பொண்ணை நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க. சரி, என்னோட வரைக்காக நான் எதிர்பார்த்து காத்துட்ருக்கேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. சூரியகலா கூடிய சீக்கிரம் ரேவதி வந்து பார்க்க போகிறாங்க. ரேவதி அப்படியே காத்தாட நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. போகிற வாக்கில் அங்கே ஆசிரமத்துக்கு பக்கமாக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாருமே சாப்பிட்டு, ஆஹா சாப்பாடு ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியில் வராங்க. இதை பார்த்து ரேவதி, என்னது இங்கே என்னதுக்காக சாப்பாடு போடுறாங்கன்னு கேட்குறாங்க. அதுவாம்மா, இங்கே ஒரு பையன் அவங்க அம்மா நினைவாக ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காரு, இங்கே வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த சாப்பாடு அவ்வளோ பிரமாதமாக இருக்குது, நீ வேணாலும் ஒரு ரூபா போய் சாப்பிட்டு பாருங்கிறாங்க. அப்படியா,
அவங்க அம்மா மேலே அவருக்கு அவ்வளோ உயிராங்கிறாங்க. அட என்னம்மா நீ இதே ஊரில் இருந்துக்கிட்டு இது கூட தெரியாமல் இருந்திருக்கியே. அவங்க அம்மானா அவனுக்கு அவ்வளோ உயிர். அவன் அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சிருந்ததுனால தான் இன்னைக்கு ஒரு ஆசிரமத்தை கட்டி வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் வயிறார சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். அம்மா மேலே அத்தனை பாசம் வச்சிருக்கான் இந்த பையன். இந்த பையனை என்னன்னு சொல்கிறது, இப்படி ஒரு பையனை பெற்றெடுத்த அந்த அம்மா ரொம்ப நல்ல மகராசி தான். பாவம் இருந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. இந்த அம்மா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு அபிராமி அம்மாவை பெருமையாக சொல்கிறாங்க. அந்த அம்மா சிலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா சிலைக்கு முன்னாடி நிறைய பேர் வயிறார சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த ரேவதி நாமளும் ஒரு ரூபா சாப்பிட்லாமா அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. சரி இந்த சிலையை கட்டின அந்த புண்ணியவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் அங்கே நிற்கிறாரே அவர் தான். அவர் பேர் கார்த்தி. சென்னையிலேருந்து வந்திருக்கார். பெரிய பிஸ்னஸ்மேன். ஆனால் இவங்க அம்மா ஊர் இந்த பக்கத்து ஊர் தான். அவங்களோட நினைவு சின்னமாக இந்த சிலையை வச்சுருக்கான் பாருங்கிறாங்க. இதை பார்த்த ரேவதிக்கு அவங்க அம்மாவை பார்க்க பார்க்க ஏதோ ஒரு உறவு தொடுத்த மாதிரி இருக்கு. சரி அவரை போய் பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னு கார்த்தியை பார்த்து பேச துடிக்கிறாங்க ரேவதி. இன்னொரு இடத்துல கும்பலாக நிற்கிறாங்க. அவங்க கிட்ட போய் பக்கத்தில் நின்று கேட்டுட்டு இருக்காங்க. இவங்கள என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தா, கார்த்தி நம்ம ஊருக்காக எத்தனை நல்லது செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பசின்னு வந்தாலும் பசியார அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க பாரு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நம்ம ஊருக்கு கிடைக்க ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும். அது மட்டுமா இப்படி ஒரு புண்ணியவான் இந்த ஊருக்கு வந்தது நம்மளுக்கும் பெருமை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ரேவதிக்கு அவர்கிட்ட பேசணும் பழகணும் போல தோணுது. மற்றவங்க எல்லாரும் பெருமையாக கார்த்தியை பற்றி சொல்லும் போதெல்லாம் ரேவதிக்கு கார்த்தியை பார்த்து பேசணும் போல இருக்கு. அப்போ கார்த்தி யாருன்னு தெரிஞ்சுக்கிற அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. அதில் ஒவ்வொருத்தர் அதான் அங்கே நிற்கிறாங்க பாருங்க அவர்தாம்மா அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்க. ரேவதியும் கார்த்தியை தேடிக்கிட்டு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சாமுண்டேஸ்வரி அப்படியே மூக்கு வேத்த மாதிரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க. ரேவதி நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறாங்க. ஆமாம் நான் வெளியில் வந்திருக்கேம்மாங்கிறாங்க. என்ன ரேவதி இப்போ தான் நீ கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு குணமாகி வந்திருக்க. இந்த வெயிலில் வேகாத வெயிலில் அதுவும் எதுக்கு வெளியே போனேன் நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றாங்க. இல்லைம்மா நான் ஒரு முக்கியமான ஒருத்தரை பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க. இது கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு தூக்கி வரி போடுது. என்ன ரேவதி சொல்கிறேன் முக்கியமானவரா? எனக்கே தெரியாமல் அப்படி யார் முக்கியமானவங்களை நீ பார்க்க போனேங்கிறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தூரில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் ஒரு அபிராமி அம்மானு ஒரு சிலை வச்சுருக்காங்க. அந்த அம்மாவோட பையன் பேர் கார்த்தியாமே. அந்த கார்த்தி பிரபலமான ஒரு தொழிலதிபராம். வந்தவங்க போகிறவங்க எல்லாத்துக்கும் அன்னதானம் போட்டுட்டு இருக்காருமா. எல்லாரும் வந்தவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு அவர் எப்படி எல்லாம் புகழ்ந்து பாராட்டி பேசிட்டு போகிறாங்க தெரியுமா. அவரை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. அவர்கிட்ட பேசணுன்னு என் மனசை துடிக்குது. ஏன்னே தெரியல. நான் பார்த்து பேசிட்டு வந்துடுறேங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டேஸ்வரிக்கு அடிவயிறே கலங்கி போச்சு. என்னது கார்த்தியை பார்க்க போறியா? இவ்வளவு தந்திரம் பண்ணி இவ்வளவு சதி பண்ணி எவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில் அவனை வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருக்கோம். இவ போய் இப்போ திரும்ப அவன் இடத்துல போய் அவனை பார்க்க போயிருக்காளு. அச்சோ இப்போ பார்க்க விடக்கூடாதுன்னு நினச்ச சாமுண்டேஸ்வரி, ஐயோ ரேவதி நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு நான் எவ்வளோ தூரம் சொல்லி வச்சிருக்கேன். எங்கே போனாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னனா இல்லையா? அவன் எதுக்கு நீ போய் பார்க்க போன? அவனால ரொம்ப மோசமானவ. அவனையெல்லாம் நீ பார்க்கவே கூடாது. நீ வந்துருங்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ ஒரு நல்ல பேரோட புகழோட பெருமையாக எப்படி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னடானா டக்குன்னு ஒத்த வார்த்தையில் இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்களே. அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை அவங்க அம்மாவை பற்றியும் அவரை பற்றியும் நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேங்கிறாங்க ரேவதி. இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி, என்ன ரேவதி நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் உடல் தேறி வந்திருக்க. இப்போ போய் நீ யாரையோ பார்க்குறேன்னு சொல்கிற. அதெல்லாம் வேண்டாமா, நீ வந்துருங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. ஒருவேளை பேச்சு கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுட்டா என்ன செய்யறது? நம்மளே போய் கூட்டிகிட்டு வந்துடலான்னு நினச்ச சாமுண்டேஸ்வரி வெகு வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்து கார் எடுத்துக்கிட்டு வேகமாக வந்துட்டு இருக்காங்க. இந்த ரேவதி எதுக்காக அங்கே போனா? அவனை பற்றி எதுக்கு விசாரிச்சா? அவனை பற்றி எல்லாரும் நல்ல விதமாக சொல்லியிருக்கிறத கேட்ட ரேவதி கண்டிப்பாக அவனை பார்க்கணுன்னு சொல்லியிருப்பான். நிச்சயமாக அவனை பார்க்கத்தான் போயிருப்பாளா இருக்கும். ரேவதியும் கார்த்தியும் எங்கே பேசிடுவாங்களோ சந்திச்சிருவாங்களோன்னு பயங்கர டென்ஷனில் சாமுண்டேஸ்வரி வெகு வேகமாக கார் எடுத்துக்கிட்டு அபிராமி அம்மாவோட ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. ரேவதி கார்த்தியை பார்த்து நாமளே எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது? நம்ம பேர் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போன ரேவதி அங்கே கார்த்தி பல பேர்த்தோட பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள கிட்ட கூப்பிட்டு கார்த்தி அப்படின்னு கூப்பிடவும் கார்த்தி திரும்பி பார்க்குறாங்க. கார்த்திக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரேவதிக்கு என் அடையாளம் தெரிஞ்சு கூப்பிட்றாளா இல்லை மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டு கூப்பிட்றாளா தெரியலையா அப்படின்னு நினச்ச கார்த்தி, சொல்லுங்கள் யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, என் பேர் ரேவதி. ஏதாச்சும் இந்த வழியில் வந்த உங்களை பற்றி எல்லாரும் பெருமையாக சொன்னாங்க. உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பார்த்து பேசிட்டு போகலான்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குது. இந்த இடத்துக்கு வந்ததும் அப்படியே எனக்கு தாய்மடியில் தலை வச்சு படுக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது. ஆனால் அது என்ன காரணம், என்ன உணர்வுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு ரேவதி சொல்லவும், ஓ அப்படிங்களா? சில விஷயங்கள், சில இடங்கள், சில சம்பவம்
சம்பவங்களெல்லாம் நமக்கு அப்படித்தான் மனசுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குங்கிறாங்க கார்த்தி. இப்படி கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாற்றத்தோடு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்த வேகத்தில் காரை விட்டு இறங்குறாங்க. இறங்கி வந்தது ரேவதி எங்கேன்னு தேடுறாங்க. தேடி பார்த்த சாமுண்டீஸ்வரிக்கு சரியான அதிர்ச்சி, தூக்கி வரப்படுது. ஆமாம், அங்கே பார்த்தா கார்த்தியும் ரேவதியும் சிரிச்சு பேசுகிறாங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரிக்கு கண்ணை தன்னாலேயே நம்ப முடியல. என்னது, நம்ம எவ்வளவோ இவளை கட்டுப்படுத்தி வச்சிருந்தோம், இப்போ நேராக கார்த்திகிட்ட வந்து பேசிட்டு இருக்காளே. சே, இவளை கட்டி போட்டால் கூட நிற்க மாட்டா போல இருக்கு. இப்படி மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்து இவனை மறக்கணும்னு நினச்சா இவ திரும்ப வந்து புது உறவு கொண்டாடுறாளா அப்படின்னு நினச்ச சாமுண்டீஸ்வரி ரேவதி அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அடுத்தது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.